ஈரோட்டில் தாவேக தலைவர் விஜய் இன்று பரப்புரையை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் பேசிய காட்சிகளை பார்த்தோம். இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். விஜயுடைய இன்றைய பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்கள். சென்ற கூட்டங்களை விட இந்த கூட்டம் கொஞ்சம் ஆர்கனைஸ்டா இருந்தது. பாண்டிச்சேரியிலே அதை நான் பார்த்தேன், இப்போதும் அதை பார்க்கிறேன். கரூர் மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனை அல்லது அவர் திருச்சியில் ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை தான். இந்த முறை அப்படி தெரியவில்லை, ஓரளவுக்கு ஆர்கனைஸ்டா இருந்தது. விஜய் பேச்சு கொஞ்சம் அக்ரெசிவா இருந்தது. ஆனால் நிறைய தவறுகள் இருந்தன. பெரியார் தேர்தல் அரசியலுக்கு வரவே இல்லை. பெரியாரை நம்ம அரசியல் உதாரணமாக காட்டினா தேர்தல் அரசியலுக்கு வரக்கூடாது. அண்ணா காலத்திலே அதுல இருந்து அவர் முரண்பட்டுட்டாரு. பெரியார் எங்களுக்கு வழிகாட்டி, ஆனால் நாம் நினைக்கிற விஷயத்தை செயல்படுத்த வேண்டும் என்றால் அதிகாரம் வேண்டும். எனவே 1949 திமுக தேர்தல் அரசியலில் இருக்கிறது. அதுபோக மஞ்சள் ஏற்கனவே FPO இருக்குங்க, ஃபார்மர்ஸ் ப்ரொடக்ஷன் கவுன்சில்ஸ் நிறைய இருக்கு. அதுல மஞ்சள் இம்பார்ட்டன்ட் தான், அதாவது அந்த பகுதிகளில். அப்போ மஞ்சளுக்கு எதுவுமே செய்யலைன்னு சொல்றது தவறு. போன ஆண்டு கூட இதே அரசு மஞ்சள் சம்பந்தமான மதிப்பு கூட்டுதல். சிக்கல் இதுல என்னன்னா, ஈரோடு மஞ்சள்ல சின்னநாடான் வெரைட்டி, நான் விவசாய பட்டதாரியா இதை சொல்றேன். அதுல அந்த மஞ்சளோட ஆக்டிவ் இன்கிரீடியன்ட், அதாவது நம்ம மருந்துக்கு பயன்படுத்துறோம் இல்லைங்களா, அது மிக அதிகம். ஆனா மத்திய அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமா பிரகதிங்கிற ஒரு வெரைட்டியை அறிமுகப்படுத்துறாங்க. வறட்சி பகுதிகளில் அது நல்லா வரும் அப்படின்னு, அதாவது ஆல் இண்டியா பேசிஸ்ல. அதனால இங்க கொஞ்சம் அதுல கன்ஃபியூஷன் இருக்கு. நம்ம அந்த சின்ன வெரைட்டி, லோக்கல் வெரைட்டி தான் நம்ம போகணும்னு நினைக்கிறோம். அதை ஊக்குவிக்கிற பல திட்டங்கள் ஏற்கனவே இருக்கு. கோடிக்கணக்கான ரூபாய் அதுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கி இருக்கு. 2017 காலகட்டத்திலிருந்தே நீங்க அதை தொடர்ந்து பார்க்கலாம், அதாவது போன அரசு காலகட்டத்திலிருந்தே தொடர்ந்து பார்க்கலாம். எனவே அந்த உதாரணங்கள் பொருந்தாது. மற்றபடி அரசியல், இதுல இருக்கிற அரசியல், அவரு மீண்டும் மீண்டும் திமுகவுக்கு எதிர் TVK அந்த நிலைப்பாட்டை நோக்கி போகிறார். கண்டிப்பாக அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இல்லவே இல்லை என்று நான் புரிந்து கொள்கிறேன். காரணம் என்னவென்றால், அதை அவர் கிட்டத்தட்ட கூட்டத்திலேயே விஜய் கேள்வியாக எழுப்பி பதிலையும். திமுக தீய சக்தி, TVK தூய சக்தி, இது அவர் கடைசியிலே முத்தாய்ப்பாக பேசியது. அதிலே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. என்றாலும் ஒரு வகையில் பாராட்டலாம். ஆர்கனைஸ்டா இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை, அதுல நிச்சயமாக பாராட்டலாம். அக்ரெசிவ்னஸ் கூடி இருக்கு, அதாவது அரசியல் ரீதியான அக்ரெசிவ்னஸ் கூடி இருக்கு, அது எனக்கு தெளிவாகவே தெரிகிறது. மற்றபடி இதெல்லாம் தேர்தல் அரசியல்ல எப்படி ஓட்டாக மாற போகிறது, அது எல்லாமே இன்னும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம்தான். கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.